தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆகஸ்ட் 19 அன்று ஆவணி அவிட்டம் நாளில் அனைத்திந்திய வள்ளுவர் கூட்டமைப்பு சார்பாக பூணூல் அணியும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்து முடிந்ததை அடுத்து அனைத்திந்திய வள்ளுவர் கூட்டமைப்பின் தலைவர் திரு ராஜ பரசுராம ஆழ்வார், நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய வள்ளுவர் கூட்டமைப்பின் சார்பாக கடந்த 19/8/2024 அன்று ஆவணி அவிட்டத்திற்காக தமிழக வள்ளுவ அந்தணர்கள் பூணூல் அணியும் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக ஒடுகச்சேரி திரு சூபா ஞான சரவணவேல் அவர்கள், தலைவர் அண்டு நிறுவனர் தமிழ் சேவா சங்கத்தின் தமிழ்நாடு மற்றும் கும்பகோணம் சிவ திரு நடராஜ நெடுஞ்செழியனார் அவர்கள், டாக்டர் முன்னிலையாக டாக்டர் திரு ஈஸ்வர ராஜலிங்கம் அவர்களும், கொடைவள்ளல் அண்ட் கௌரவ மாநில தலைவர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக பங்கேற்று சிறப்பு செய்தவர்கள் திரு ஜே வரதராஜன் MBA மாநில துணைத் தலைவர், திரு எஸ் சதாசிவம் BA மாநில சட்ட ஆலோசகர், திரு மணி நவநீதம் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்கள், டாக்டர் MN வெங்கடேஷ் மாநில பொருளாளர் அவர்களும் மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார்கள். விருந்தோம்பல் நிகழ்ச்சியினை அன்னதான பிரபு திரு சிவசங்கர் ஜெயராமன் அவர்களும், திரு ஜெய விஷ்ணுசித்தன் B கோவை அவர்களும் விருந்தினை உபசரிப்பினை ஏற்பாடு நல்ல முறையில் செய்து அறுசுவை விழுந்து அளித்திருந்தார்கள். இந்த செந்தமிழ் பூணூல் விழாவினை செந்தமிழ் ஆகம அந்தணர் திரு பழ மயில்வாகன நாயனார் அவர்களும், வேத ஆகம பண்டிதர் திரு ரா பூபால ஆழ்வார் அவர்களும் இந்த விழாவினை பூணூல் விழாவினை சிறப்பாக நடத்தி முடித்து தந்தார்கள். இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் தமிழக வள்ளுவ அந்தணர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சிறப்பித்தலுக்கு கோவை மற்றும் மாவட்டத்திலிருந்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து திரு ராஜசேகரன் அவர்களுடைய நிர்வாகிகளும் மற்ற மாவட்டத்தில் இருந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.